அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிசி எக்ஸாம் 2022 நவம்பர் 27 நடைபெற்றது. அதற்கு உண்டான ரிசல்ட் வந்து 1 மந்த் கழிச்சு கட் ஆஃப் ப்ளஸ் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம ரிசல்ட் ரிலீஸ் ஆன பிறகு அந்த ஃபிசிக்கல் டேட் வந்து எந்த தேதியிலேருந்து நடக்கும் அப்படிங்கிற பற்றி மெமரண்டம் வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றின டீட்டெயில் போன வீடியோவில் சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை கேண்டிடேட்ஸ் இப்போ வந்து 70 மதிப்பெண் இருக்குன்னா அந்த 70 மதிப்பெண்ணில் எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, 69 இருக்குன்னா அந்த 69 மதிப்பெண்ணில் எத்தனை பேர் செலக்ட் ஆகிருக்காங்கன்றதை பற்றி சொல்லுங்கன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ப்ரைவேட்டாக நமக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஓகேங்களா. இந்த பதிவில் அதை பற்றி தான் நம்ம ஷேர் பண்ண வரோம். சரிங்களா. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. முடிஞ்ச வரையும் இந்த ஹார்ட் ஒர்க்கு ஒரு லைக் மட்டும் போட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் ஓகேங்களா, இது வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. கட் ஆஃப் ரிசல்ட் எல்லாமே தெரியும் எல்லாருக்குமே. அதே போல் வந்து 1:5 ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 18,671 கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. அதில் மென் வந்து பார்த்தீங்கன்னா 15,154, உமன் வந்து பார்த்தீங்கன்னா 3,517 கேண்டிடேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிருக்காங்க. சரிங்களா. மென் அண்ட் உமன். சரிங்களா. இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தகவல் எல்லாமே மென் அண்டு உமன் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருமே இருப்பாங்க. சரிங்களா. இதை வந்து மென்னுக்கு மட்டுமே தொகுத்து எடுத்தது கிடையாது. மென் அண்டு உமன் இந்தந்த மார்க்கில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதை நம்ம எடுத்துருக்கிறோம். சரிங்களா. பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மதிப்பெண்ணில் ஒருத்தர் வந்து எடுத்துருக்காரு, அவர் ஸ்டேட் ஃபஸ்ட்டு. 69 மதிப்பெண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா 21 பேர் இருக்காங்க, ஸ்டேட் செகண்ட் மார்க். அதுதான் 68 மதிப்பெண்ணில் 96 பேர் இருக்காங்க, அது ஸ்டேட் தேர்ட் மார்க். ஓகேங்களா. 67 வந்து பார்த்தீங்கன்னா 236 பேரும், 66 450 பேரும், 65 676 பேரும் எடுத்திருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய மதிப்பெண் வந்து 50லிருந்து 70க்கு உட்பட்ட மதிப்பெண்கள் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்குறோம். சரிங்களா. மார்க்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 65 வந்து 676 பேரும், 64 937 பேரும், 63 1254 பேரும், 62 1539 பேரும், 61 1690 பேரும், 60 1884 பேரும் செலக்ட் ஆகிருக்காங்க. ஓகேங்களா. மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 50. இந்த பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலிகிராம்லேயும் நம்ம வாட்ஸ்அப்லேயும் நம்ம ஷேர் பண்ணுறோம். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்குறோம். அதே போல் வாட்ஸ்அப் குரூப்ஸ்க்கான லிங்க் நம்ம கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தடுத்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எவ்வளோ இருக்கும், எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எல்லாமே நம்ம சொல்ல போகிறோம். வீடியோவை சேனலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் மார்க்கை விட நீங்கள் ஃபிசிக்கலில் 24க்கு 24 போட்டால் மட்டும்தான் உங்களால் மார்க் வந்து ஓரளவுக்கு எடுத்து உள்ளே போக முடியும். சரிங்களா. ஏன்னா பாஸ் பண்ணியிருக்க கேண்டிடேட்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகம். ஓகேங்களா. அதனால் 24க்கு 24 போட பாருங்கள். ஃபிசிக்கலில் ஃபுல் மார்க் எடுக்க பாருங்கள். சரிங்களா. அப்படி எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு போஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சிங்கிள் ஸ்டாருக்கு வந்து 4 மார்க், நீங்கள் டபுள் ஸ்டார் ஒருத்தர் அடிக்கிறார் அப்படின்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க், 3லேயும் 8 மார்க் அடிச்சிட்டார் அப்படின்னா 24 மார்க் அவருக்கு வந்து வரப்போகுது. சரிங்களா. அதனால் வந்து ஃபிசிக்கலுக்கு வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சது நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 55 மதிப்பெண் 58 மதிப்பெண் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 24க்கு 24 போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு போஸ்டிங். ஓகேங்களா. ஓகே, நன்றி.